ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பழனிமலை மிராக்கலுடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் எங்கே விட்டேனோ அங்கேருந்து தொடங்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சகலம் சாய்பாபா வாட்ஸ்அப் சேனலையும் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அங்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சில பல தகவல்கள் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கூஸ்பம்பான பழனிமலை சந்தன மிராக்கல் அதுக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பழனிமலை சந்தன மிராக்கல் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேங்கிறத வீடியோவுடைய லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மிராக்கல் முடியும் போது இதுக்கு பெயர் ஏன் சந்தன மிராக்கல் வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இப்போ நான் போன வீடியோவில் எங்கே முடித்தேன்னா, நம்ம எங்கள் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி சில கனவுகள் வருது. அந்த கனவுகளை எல்லாம் நாங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ யார் யார் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன வேண்டுதலை நிறைவேற்றணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், முருகன் நான் எப்படா நாங்கள் பழனிக்கு வருவோம் அப்படின்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு கொடுத்து இதை நீ பண்ணணும், அதை நீ பண்ணணும்னு அவர் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கார். அதுபடி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டு ரைட்டுடா, இப்போ நமக்கு இந்த பழனிமலை ட்ரிப்பு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக முருகன் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மெசேஜ் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெசேஜ் அங்கங்கே பூம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜை படித்து பாருங்கள். பழனிமலைக்கு வரேன்னு சொன்னியே, எப்போ வருவ, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, இதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இதுதான் உண்மை. இந்த மெசேஜும் எனக்குள்ளே அந்த ஃபீலிங்கும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருந்தது. என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. முருகர் நம்மளை எப்படா பார்ப்போன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, அதனால தான் இவ்வளோ ஸ்மூத்தாக எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரே குஷி எனக்கு. அண்டு நாங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக புதன்கிழமை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த பொண்ணுக்கு விரதம் அன்றைக்கி தான் முடியுது. ஆனால் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து, கூட்டம் இல்லாத சமயமாக போகணும் அப்படின்னா இந்த கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நாட்கள் இல்லாமல் நம்ம போகணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அப்படி நாங்கள் டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண நாள் தான் வியாழக்கிழமை. இதுவும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைங்க, முருகன் தான் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு இப்போ சூப்பரான இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 48 நாள் விரதம் இருந்த அந்த பொண்ணு ராகவிங்கிற அந்த பொண்ணு மாலை போட்டு வரணும் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு. அதுவும் என்னுடைய கனவுல சொல்கிறாரு. அது எப்படி சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. கரெக்டாக எனக்கு திங்கக்கிழமை ராத்திரி இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் 3 மணி போல் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் இந்த விரதம் 48 நாள் விரதம் இருந்தாங்க இல்லையா, அந்த சகோதரி ராகவிங்கிற சகோதரி என் கனவில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் போய் கேட்குறேன், ராகவி என்ன மாலை போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க்கா நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா, 3 நாளைக்கு தாங்க்கா, வியாழக்கிழமை நான் பழனிக்கு போய் மாலையை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவி. இந்த மாதிரி கனவு எனக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் விடிஞ்சதும் வருது. எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த 48 நாள் விரதம் இருந்த ராகவியை வரும்போது மாலை போட்டு வர சொல்கிறாரு முருகர் அப்படின்னு எனக்கு புரியுது. இப்போ நான் காலையில் 5:30 6 மணிக்கே நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், ராகவி உன்னை முருகர் மாலை போட்டு வர சொல்கிறாரு. ஸோ உடனே என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி போய் நீ மாலை போடுற அப்படின்னு பாருங்கள். அவர் மாலை போட சூஸ் பண்ண நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை. அண்ட் செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த பொண்ணு அடிச்சு பிடிச்சி சரிக்கா நான் கண்டிப்பாக போட்டுறேன்னு குளிச்சு கிழிச்சு மாலை போடுது. செவ்வாய், புதன், வியாழன், கரெக்டாக வியாழக்கிழமை நாங்கள் பழனிக்கு போகிறோம். பழனியில் போய் அந்த பொண்ணு முருகனை பார்த்ததும் மாலையை கழட்டுது. இப்போ முருகன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும், நாங்கள் எப்படா வருவோன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், இந்த ஹோல் ட்ரிப்பையே அவர் தான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும்? ஏன்னா கரெக்டாக அந்த 3 நாளைக்கு அளவாக அந்த பொண்ணை மாலை போட வைக்கணுங்கிறதுக்காகவும் அந்த மாலையே செவ்வாய்க்கிழமை போடுற மாதிரியே அவர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நாங்கள் புதன்கிழமை போகாமல் வியாழக்கிழமை அந்த நாள் குறித்தது கரெக்டாக போச்சு, அது முருகனுடைய விருப்பப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ராகவி உடனடியாக அன்னைக்கு காலையிலேயே போய் கோயிலில் போய் மாலை போட்டுக்கிறாங்க. மாலை போட்டுட்டு எனக்கு சொல்கிறாங்க, நான் மாலை போட்டாச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் கேதர் ஆகி ஒரு வண்டியை ஹையர் பண்ணுறோம். பிடிச்சிட்டு நேராக நாங்கள்
பழனி மலைக்கு போகிறோம். இப்போ இந்த கேப்பில் மாலை போடும்போது இந்த ராகவி சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, முருகர்கிட்ட மாலை போடும்போது 2 விஷயத்த வேண்டுறாங்க. என்னென்னா, முருகா நான் இது வரைக்கும் மாலை போட்டதில்லை, என்னன்னு தெரியல, திடீர்னு என்னை நீ மாலை போட சொல்லியிருக்க அப்படின்னும், இப்போ நான் வந்து மாலை போட்டு உன்னை வந்து பார்க்குறேன், ஆனால் நம்ம அங்கே வந்ததும் நீ வந்து உன் கையால் எனக்கு விபூதியோ குங்குமமோ வச்சு விடணும். சிரிச்ச முகத்தோட நீ எனக்கு விபூதியோ குங்குமமோ வச்சு விடணும். 2வது, எனக்கு பள்ளியறை பூஜையில் வைக்கிற அந்த சந்தனமும் விபூதியும் எனக்கு வேணும். அதாவது காலை நேர பூஜை அப்படின்னு சொல்கிற அந்த பூஜையில் வைக்கிற சந்தனமும் விபூதியும் எனக்கு வேணும் அப்படின்னு உன் கையால் எனக்கு வேணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டே மாலை போடுறாங்க. ஓகே, மாலை போடும்போது இப்படி வேண்டிக்கிறாங்க. இப்போ மாலை போட்டாச்சு, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்பியாச்சு. பழனி மலைக்கு போகிறோம். மேலே போனால் நான் சொன்னேன் இல்லையா, நேராக போயிட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், எங்கேயுமே நாங்கள் நிற்கலை. அடுத்த 5வது நிமிஷம் நாங்கள் வந்து சன்னிதானத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்கிறோம். இப்போ கனவுல எப்படி ராகவி பார்த்தாங்களோ அதே போல் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும். இப்போ அங்கே இருக்கிற உற்சவ மூர்த்திக்கு ராகவி மல்லிப்பூ கட்டி கொண்டு வராங்க. எப்படி கனவுல சொன்ன மாதிரி, கனவுல அவங்க வந்து மல்லிப்பூவை தன் கையால் கொடுத்து உற்சவருக்கு போடு பார்கவி அப்படின்னு அவங்க எப்படி கனவுல சொன்னாங்களோ அதே போல் இப்போ இவங்க பழனிமலைக்கு வரும்போது ஒரு நல்ல நெருக்கமான மல்லிப்பூ கட்டி கொண்டு வராங்க. நானும் ராகவியும் ஒரு 5 நிமிஷம் போல் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பூஜாரி கிட்ட நாங்கள் அந்த மல்லிப்பூவை கொடுக்குறோம். மல்லிப்பூவை வாங்கின பூஜாரி நேராக கொண்டு போய் உற்சவ மூர்த்தியோட கழுத்தில் போடுறாரு, தீபாரதனையை காட்டுறாரு. இது அப்படியே எப்படி அவங்க கனவுல பார்த்தாங்களோ அதே மாதிரி நடந்தது. அண்ட் பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி தான் கனவு வந்ததுங்கிறனால தான் நாங்கள் எல்லாருமே பால் குடம் எடுக்கிறோம். நான் வந்து டிஃபால்ட்டாகவே வேண்டியிருந்தேன் பால் குடம் எடுக்கிறேன்னு. ஸோ அந்த பாலையும் முருகன் வந்து வாங்கிக்கிட்டாரு. 5 நிமிஷம் போல் அந்த இடத்த விட்டு நகராமல் எப்படி எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிதுன்னே தெரியல. நகராமல் கண் குளிர நாங்கள் முருகனை பார்த்தோம். அவரும் அவ்வளோ தெய்வீகமாக எங்களை பார்த்து சிரித்தார். அவ்வளோ நேரம் எங்களை நிற்க வச்சார், நல்ல தரிசனம் கொடுத்தாரு. வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த ராகவி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீப்பர்கிட்ட போய் இந்த மாதிரி காலை நேரத்தில் பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த விபூதியும் சந்தனமும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் காலையில் 6 மணிக்குள்ளே நீ இங்கே இருக்கணும், 6 மணிக்கு இங்கே இருந்தால் தான் அதெல்லாம் வாங்க முடியும், அது கிடைக்கிறது அபூர்வம், அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் அது இப்படி கிடைக்காது, இப்போ மணி 12 போல் ஆச்சு, இந்நேரத்துக்கெல்லாம் அது கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, சரி முருகா பரவாயில்ல, என்னவோ நான் வந்து உன் கையால் அது கிடைச்ச அந்த காலை நேர விபூதி சந்தனம் மட்டும் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சேன், ஓகே நீ விருப்பப்படல போல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மாலையை கழட்டலாம் அப்படின்னு வேற ஒரு சன்னிதானத்துக்கு போகலாம் அப்படின்னு புறப்படும்போது திடீர்னு ஒருத்தர் இவங்களை வந்து கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா, அதெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து இவங்களை நோக்கி வர்றாரு. வந்தவர், இந்தா நீ கேட்ட விபூதியும் சந்தனமும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பொட்டலத்தை கொண்டு வந்து இந்த பொண்ணு கையில் திணிக்கிறாருங்க. அதை திணிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கேட்ட, அதனால் நான் உனக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. மாலை போடும்போது ராகவி கேட்குறாங்க, வேண்டுறாங்க. மலைக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஸ்வீப்பர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர், அதெல்லாம் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் வாங்கணுன்னா 6 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வராரு. ஆனால் அப்பா அவருடைய பேச்சு வேறு தோணியில் இருக்குது. அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தா நீ கேட்ட, அதனால் நான் உனக்கு கொண்டு வந்தேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த பொண்ணு ராகவி என்ன பண்ணுறான்னா, பர்ஸ்லேருந்து ஏதாவது காணிக்க கொடுக்கலாம், பணம் கொடுக்கலான்னு பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, காசெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இது காசுக்காக உனக்கு நான் தரல, நீ கேட்டதுனால நான் உனக்கு தர்றேன், நீ கேட்ட அதனால் நான் இதை உனக்கு கொடுக்குறேன், இது உனக்கு தான், உனக்கு மட்டும்தான், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் திணிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருக்கார் சிரிச்ச முகத்தோட. அப்பா அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இதை நானே பார்த்தேன், இது என் கண்ணு முன்னாடியே நடந்தது, என் ஹஸ்பண்டும் இருந்தார், கரெக்டாக அவர் கொடுத்துட்டு திரும்பி சிரிச்சுட்டு போகும்போது தான் நான் அந்த இடத்துக்கு வர்றேன், என்னடா கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு நான் கேட்கும்போது தான், நான் இதை வேண்டுனேங்க்கா, இப்போ தான் இல்லைன்னு சொன்னார், கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாருக்கா முருகர் அப்படின்னதும் எங்களுக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஜிவ்வுன்னு இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன கேட்டாங்களோ அந்த கேட்டதை
முதல்ல இல்லைன்னு சொன்னது ஸ்வீப்பர். அதெல்லாம் இங்கே கிடைக்காதுமா, 6 மணிக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்னது ஸ்வீப்பர். ஆனால் 2வது முறை கொண்டு வந்து கொடுத்தது ஸ்வீப்பர் இல்லை, முருகன். அவரோட ரூபத்திலேயே வந்து, இந்தா நீ கேட்ட, அதனால் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் கொடுத்துட்டு போன அந்த இதையே நான் இங்கே ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். காலை பூஜை விபூதி பிரசாதம் அப்படின்னு இந்த பேப்பரில் எழுதியிருக்கு. இது காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம பழனிமலையில் மேலே இருக்கணும், இருந்தால் தான் கிடைக்கும். எப்படி திருச்செந்தூரில் வந்து பன்னீரிலை விபூதி ஸ்பெஷலோ அதுபோல் இங்கே பள்ளியறை பூஜையில் கொடுக்குற விபூதியும் சந்தனமும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சந்தன பொட்டலம். சந்தனம் வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. சந்தனம் வாழை இலையில் கட்டி சந்தனம் கிடைக்கும், அண்ட் பேப்பரில் கட்டி விபூதி கிடைக்கும். இந்த விபூதி வாங்குறதுக்குன்னு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து கூட வந்தாங்க அன்னைக்கு அப்படின்னும். மலேசியாவிலேருந்து ஒரு ஒரு மொத்த ஃபேமிலியே வந்திருக்காங்க. காலையில் அந்த நேரத்துலேயே அங்கே இருந்திருக்காங்க. அப்போ பூஜை முடிஞ்சதும் இந்த விபூதியும் சந்தனமும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவ்வளோ தூரம் அவங்க மன்றாடி கேட்டும் அவங்களுக்கு இந்த பிரசாதம் கிடைக்கவே இல்லையாம். இது எப்போ தெரியுது எங்களுக்கு அப்படின்னா, இதை வாங்கி முடிச்சுட்டு சன்னிதானத்துக்கு போகிறாங்க ராகவி மாலையை கழட்டுறதுக்கு. விநாயகர் சன்னிதானத்துக்கு போய் மாலையை கழட்ட போனபோது அவங்க ஒரு 10 நிமிஷமாக அந்த மாலையை கழட்டுறாங்க. அவங்களால கழட்டவே முடியலை. அப்படி கழட்டவே முடியலைங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அவங்களுக்கு அப்புறம் கூட வந்து ஈஸியாக கழட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ராகவினால் அந்த மாலையை கழட்டவே சிக்கிக்கிடுச்சான். ஏன்டா இப்படி சிக்கு விழுகுது அப்படின்னு சொல்லி அவங்க கழட்ட முடியாத போது அங்கே தான் முருகர் அடுத்த லீலையே பண்ணியிருக்காரு. என்னென்னா, ராகவி என்ன வேண்டினாங்க, முருகன் வந்து தன் கையால் விபூதியோ குங்குமமோ நெத்தியில் இடணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மாலையை கழட்ட முடியாமல் இவங்க சிக்கி தவிக்கும்போது விநாயகர் சன்னிதானத்தில் இருந்த பூஜாரி சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாரு. தன் கையால் விபூதியை எடுத்து ராகவி நெத்தியில் இட்டு கையை வைக்கிறாரு. லாவகமாக அந்த மாலையை வந்து ஒரே திருப்பி கழட்டிட்டாராமாங்க. 10 நிமிஷமாக கழட்ட முடியாமல் இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் அவ்வளோ ஒன்று கழட்டினா இன்னொன்று மாட்டேங்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணியும் கழட்ட முடியாததை அந்த பூஜாரி வந்து கையை வச்சதும் கழட்டிட்டாரு. அந்த சிக்கலை உண்டாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான், சாக்ஷாத் முருகப்பெருமான் தான். ஏன்னா அவர் இன்னொரு வேண்டுதலை நிறைவேற்றணும், ராகவியோட இன்னொரு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது என்னன்னா, தன் கையால் விபூதியை அவங்க வைக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இப்போ பூஜாரி விபூதியை நெத்தியில் இட்டு அவர் கையால் கழட்டுறாரு. அந்த மாலை கழன்றுச்சு. ஸோ பாருங்கள், முருகனே தன் கையால் மாலையை கழட்டி வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல தான் அந்த இடத்துல இந்த மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு இந்த விபூதியும் சந்தனமும் வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது அந்த இடத்துல போய் இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி காலை நேர பூஜையில் கிடைக்கிற விபூதி சந்தனம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க அங்கே போய் கேட்குறாங்க. வேற ஒரு பூஜாரி கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா காலையில் நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். இந்த நேரத்துக்கு வந்து கேட்குறீங்க, இப்போல்லாம் எப்படி கிடைக்காது. மலேசியாவிலேருந்து காலையில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அவ்வளோ பணக்காரங்க, அவ்வளோ பேர் மலேசியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க. காலையில் நேரத்துலேயே வந்து அவ்வளோ நேரம் பூஜையை பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க அத்தனை தூரம் கேட்டும் அவங்களாலேயே அந்த பிரசாதத்தை வாங்க முடியலை. காலையில் நேரத்தில் இங்கேயே இருந்துமே அவங்களுக்கு அந்த சந்தனமும் விபூதியும் கிடைக்கல. அப்படிங்கிற போது நீ உச்சி வெயிலில் இப்போ வந்து கேட்டால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் ராகவிக்கு ஷாக் ஆகுது. அப்போ இப்போ நம்ம கையில் ஒரு சந்தனமும் விபூதியும் இருக்கே, இது சாக்ஷாத் இப்போ தானே கொடுத்துட்டு போனார் முருகன் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இவங்க வந்து தன் கையில் அது இருக்குது, ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லவே இல்லை, ஃப்ரெண்டுக்கு வேணுமே அப்படின்னு போய் கேட்குறாங்க. கேட்டபோது அவர் இப்படி ஒரு தகவல் சொல்லும்போது தான் 100% ஊர்ஜிதமாகுது. அப்போ நம்மளை தேடி கொண்டு வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போனது சாக்ஷாத் முருகன்தான். யோசிச்சு பாருங்கள், மலேசியாவிலேருந்து கிளம்பி இந்த பிரசாதத்துக்காகவே வந்து இருந்து காலை நேர பூஜையை பார்த்து இருந்தும் அவங்களுக்கு கிடைக்காத அந்த சந்தனமும் விபூதியும் உச்சி வெயிலில் பழனி மலையில் காவடியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடியே 48 நாள் விரதம் இருந்து 6 முறை திருப்புகழ் படித்து வேல்மாறல் படித்து கந்தசஷ்டி கவசம் படித்து சத்ரு சம்ஹாரம் பண்ணி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி 3 நாளைக்கு மாலையை போட்டுட்டு
பூக்காவடியை எடுத்து படியேறி மேலே போய் முருகனுக்கு பிடிச்ச மல்லிப்பூவையும் கொடுத்து எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றின அந்த பெண்ணுக்கு கிடைக்கலேனாதான் அங்கே நம்ம ஆச்சரியப்படணுமே தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஏன்னா அவங்களுடைய விரதம் அவ்வளவு உன்னதமான ஒரு விரதமாக அங்கே இருந்திருக்கு. அவங்க அவ்வளவு பக்தியோடவும் அன்போடவும் எல்லாத்தையும் விட்டு நான்வெஜ்ஜை விட்டு ஒழிச்சு 48 நாள் கஷ்டப்பட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி இவ்வளவையும் செஞ்சு மாலை போட்டு காவடி தூக்கிட்டு வந்து போனா கேட்ட வரத்தை கொடுக்கறதுக்கு முருகனுக்கு நேரம் காலம் தேவையா என்ன? உச்சி வெயிலாக இருந்தா என்ன, மாலை பொழுதாக இருந்தா என்ன, நீ கேட்ட வரத்தை அவர் கொடுக்கலைனா அது முருகப்பெருமானே இல்லையே, கருணை கடலாச்சே. இவ்வளவையும் செஞ்சா அவர் தராமல் இருப்பாரா? தேடி கொண்டு வந்து அந்த அபூர்வமான பிரசாதத்தை கொடுத்துட்டு போனதுனால தான் இந்த மிராக்கிளுக்கு நான் சந்தன மிராக்கிள்னு பேர் வச்சுருக்கேன். இது இதோடு முடியலை. இன்னும் சில பல விஷயங்கள் துணுக்குகள் இருக்குது. இடையில நடந்த இன்னும் சூப்பரான இந்த மிராக்கிளை எப்படி நான் சொல்லணும்னு அவர் எப்படி எனக்கு வந்து சொன்னார் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பழனி மலை அற்புதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இவ்வளோ சிரத்தை எடுத்து பக்தியோடவும் அன்போடவும் நம்பிக்கையோடவும் இருக்கிற ஒவ்வொரு பக்தருக்கும் முருகப்பெருமான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். பக்தியோடு நாம் வழிபட்டால் நேரமும் காலமும் கணக்கில்லை. எந்த நேரமாக இருந்தாலும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.